தேங்க்யூ. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எங்கள் சின்ன படத்துக்கும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ திங்க் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இது வந்து மக்களிடையே போய் சேருமான்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ப்ளீஸ் என்கரேஜஸ். எங்களோட ஸ்டார்ஸ்லாம் யாரும் வரல எக்ஸப்ட் அந்த அப்பா கேரக்டர் பண்ணவர். ஏன்னா மற்றவங்கலாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் வர முடியல. ஸோ டயஸில் வந்து வெறும் ஜென்ஸ் மட்டும் இருக்கிறோம். இருந்தாலும் நான் உங்களை எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த படம் பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹஸ் டன் த பெஸ்ட். ஸோ என்கரேஜஸ் அண்ட் டெஃபினட்டாக உங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து இட் ஒன்ட் கோ டு த மாஸ். தேங்க்யூ. வேறு நீங்கள் பேசுகிறீங்க, பேசுங்க. கேட்பாங்களா? யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் லைக்? சரி, ரைட், ஓகே. வணக்கம், என்னுடைய பேர் பிர்லா போஸ். வில் டைரக்டர் வந்து சிவராமன் சார். ஆக்சுவலாக வந்து அவர் ஹைகோர்ட் லாயர். படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வில் மீன்ஸ் உயில், அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வில் டீமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா இப்போ வழக்கமான அதிகமாக பண்ணது சினிமாவில் வந்து அஃபிஷியல் ரோல்ஸ் தான், போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான். சிவராமன் சார் வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்துருக்காரு. கொடுத்து சினிமாவில் வந்து பிர்லா போஸை இப்படி ஒரு பரிமாணத்திலையும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. அதுக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நான் கேபி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் சீன் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து என்கிட்ட வந்து இன்ட்ரகேஷன் பண்ணுவார். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் வந்து வேற மாதிரியான ஒரு இயக்குனர், இவருடைய தாட்ஸ் திங்கிங் எல்லாம் வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து முழு படத்தோட கதை தெரியாது. என்கிட்ட சொன்னாங்க, இந்த கூஸ்ட் கேமிங் விஷயத்தை பற்றி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அலேக்கா என்னுடைய பொண்ணு கேரக்டர் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இந்த உலகத்தில், ஏன்னா எனக்கு பொண்ணு கிடையாது, நான் படம் பார்த்து எமோஷன் ஆயிட்டேன். இந்த மாதிரி அழகான தேவதைகள் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஆண்டவன் அந்த மாதிரி தேவதைகள் வந்து குடும்பத்துக்காக சஃபர் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப எமோட் ஆயிட்டேன். சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. உண்மையாகவே அலேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரியாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்களுக்கு டப் பண்ணவங்க வந்து வேற லெவலில் டப் பண்ணியிருக்காங்க. அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு என்னுடைய நன்றியை வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கோர்ட்டு சீன்ஸ் எல்லாம் உண்மையாகவே இது இன்னும் ஹாலிவுட் ஸ்டைலில் இருந்தது. எல்லாம் ரொம்ப லைவாக இருந்தது. ஏன்னா சார் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருந்தாரு. இன்னும் விக்ராந்த் சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஃபிட்னஸ், அந்த எனர்ஜி லெவல், நான் கிட்டத்தட்ட அவரை வந்து 25 வருஷமாக பார்க்குறேன். பாடி லாங்குவேஜ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அப்புறம் வந்து பிகினிங்லேருந்தே மியூசிக் டைரக்டரோட அந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சுப்பு சார் வாழ்த்துக்கள். அப்புறம் கேமரா பிரசன்னா சாரோட அந்த ஒர்க்கு, அப்புறம் நம்ம தினேஷோட எடிட்டிங் ஒர்க்கு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். வேணு சார்லாம் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். மோகன் குமார் சார், வேணு சார்லாம். ஆக்சுவலாக சிவராமன் சார் ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒர்த் வாட்ச். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாடலாசிரியர் கலைக்குமார். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து 3 சாங்கு நான் தான் எழுதியிருக்கேன். பாட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். நேசிக்குதே அந்த பாட்டு வந்து மெலடி. அப்புறம் ஒரு குத்து சாங்கு டெஸ்லா, அது ரொம்ப வைரலாக போச்சு, யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து ஃபேமிலி சாங் ஒன்று, அள்ள அள்ள தீராத அன்பை தருவோமேங்க. மியூசிக் வந்து இருக்கிறது வந்து நம்ம சோனியா அகர்வால் மேடத்தோட தம்பி சௌரப் அகர்வால் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 3 சாங்குமே 3 பேட்டர்னில் ஒவ்வொரு வெரைட்டியாக ரொம்ப அருமையாக முதல் படத்திலேயே தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருப்பார். ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இசையமைப்பாளராக அடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா
படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டும் சரி, ஓ சார்லேருந்து அவர் பாய்ஸ்ராஜன் சார்லேருந்து விக்ராந்த் சார் சொல்ல வேண்டாம், பிரமாதமாக இப்போ சார் சொன்ன மாதிரி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அலேகா இது முதல் படமாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இந்த படத்தில் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரசன்னாவும் சரி, எடிட்டிங் தினேஷும் சரி, எல்லாருமே அவங்களுடைய பங்கை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் எஸ் சிவராமன் சார் பற்றி சொல்லணும்னா, எனக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகால நண்பர். அவருடைய அனைத்து படங்களுக்கும் எல்லா பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு செலக்ட் பண்ணி பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு பாட்டு நல்லா அமைஞ்சிருக்கு எல்லா படத்துலையுமே. இந்த படத்துலையும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையாக, ஒரு நேர்த்தியாக, ஒரு கமர்ஷியல் வித் ஆர்ட் ரெண்டும் கலந்த மாதிரி மிக அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமான நேஷனல் அவார்டு கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் படத்தை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கணும். நன்றி, வணக்கம். தினேஷ் எனக்கு எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பத்ரி. சொந்த ஊர் கேரளா தான், அதனால பேசும்போது மலையாளம் கலந்து வரும். எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்த சிவராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன மாதிரி சான்ஸ் கேட்டு வரவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது பெரிய விஷயம். ஷூட்டிங் நடக்கும்போது தான் நான் சான்ஸ் கேட்டேன், எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. அதனால சாருக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படம் நல்லபடியாக நல்ல ஒரு இதில் வரணும், அதனால கடவுளுக்கு வேண்டுகிறேன். நன்றி. Yes. He was assistant to Saurabh, music director. Yes, ஸோ ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து படம் பார்த்ததுக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சௌரப் அகர்வால். அவர் ஒரு ஸ்டூடியோ மீட் பண்ணி நானும் அசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வழியாக சாரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. அதான் துபாயில் இருக்கார் அவர், ஹெல்ட் அப் அட் துபாய். அதனால தான் என்னை வந்து பார்க்க சொன்னார். ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேரக்டர் கூடயும் சார் கூடயும் ஒர்க் பண்ணது, ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது யூ வாண்ட் டு ஆஸ்க், ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருக்கலாம். ஏன்னா நான் வந்து நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று லைட்டாக பார்த்தேன். ஸோ அதனால அந்த ஒரு தாட் இருக்கு. பட் யாருன்னு சொல்ல முடியும். அந்த பெரிய நபர் அவருக்கு தெரிந்த நபர். நீங்க அப்படி கேட்பீங்கன்னு தான் தெரிந்த நபர் தான் சொன்னேன். இல்லை, நான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் அதுதான் நம்மளோட தாட். என்னங்க அதெல்லாம் இல்லை. நான் கோர்ட்டில் பார்த்துருக்கேன். இந்த கோர்ட் சுவமோட்டோவா கேட்க சொல்லலாம். அட்வொகேட் கமிஷனரே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு அட்வொகேட் அட்வொகேட்டா இல்லை ஐ ஹேவ் சீன், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. எது இல்லை, அது எதனாலன்னா அவருக்கு அந்த வீடு விற்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அது வீடை விற்க கூடாது, இந்த எல்லாரும் சேர்ந்து இட் இஸ் இல்ல ஏங்க, அதுதான் சீன்ஸா இருக்கு. இல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த வீடை வித்துருவாங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே இங்க இருந்து படிச்ச வீடு, அவருக்கு பிடிச்ச வீடு, அவங்க அப்பா வீடு, யாருக்கும் விற்க வேணாம்னு சொல்ல. இன்ஃபேக்ட் அந்த சீன் இருந்தது, அப்பா விற்க வேணாம்னு சொன்ன சீன் இருந்தது. பட் அது ஃபுட்டேஜ்ல போயிடுச்சு. பட் என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆசையான இருக்கிற இடத்த வில்லகமா எழுதி வச்சுட்டு போயிட்டோம். இங்க அவருக்கும் பிடிச்ச பொண்ணு தான், சரி கிடைச்சதுன்னா அதுக்கு கிடைக்கட்டும், இல்லை வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்றது தான் தாட்டு. இல்ல அது என்ன ரீசன் ஆகுதுன்னா, அந்த பொண்ணு கிட்ட இருக்கும்போது அவங்க மாமா சம்பந்தி வேற சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த காண்டுல அந்த வெறுப்புல இந்த மாதிரி எழுதி. இல்ல அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுகிட்ட ஒரு நேர்மை இருந்தது. வாங்குற பணத்தை யாராவது திருப்பி கொண்டாந்து கொடுப்பாங்களா?
அந்த பணத்தை கொண்டாந்து கொடுக்குது. அதனால அந்த நேர்மையை அவருக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருமே அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் பணம் தான் வேணுன்றாங்க. பட் வேற இந்த பொண்ணு மட்டும் பணம் வேணான்ட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துச்சு. ஈவன் ஆஃப்டர் ஒரு சஃபரிங் இருந்தா கூட, அவளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா. அதனால இவன் மேல ஒரு இம்ப்ரெஷன். நிறைய அந்த மாதிரி நடக்கிறது, நிறைய அது மாதிரி நடந்திருக்கு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ஒரு தாட் தான். சார் டைரக்டர் சார் அதே மாதிரி ஒரு நல்ல அழகா ஒரு கதை எடுத்துருக்கீங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல ஒரு கருத்து சொல்றேன்ட்டு, அதாவது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. ஆனா வந்து இப்படி முறை இல்லாம பிறக்கிற குழந்தைகளை கலைக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுக்கு தான் சொல்றேன் கேளுங்க. இது நம்ம இந்தியா வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்லயே ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தியா இருக்கு, குழந்தையின்மை அப்படின்றது. ஸோ இது வந்து இட் இஸ் இன்சைட் மெசேஜ் என்ன தெரியுங்களா? இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் இந்த இதில் எல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து தே பிகம் ஃபெர்டிலிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. புரிஞ்சுதுங்களா? இதில் நிறைய மெசேஜ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது இன்னொரு மேட்டர். அது நீங்கள் இப்படி தப்பாக நல்லபடியாக எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே வந்து ஃபெர்டிலிட்டி இல்லை, நிறைய பேருக்கு குழந்தையின்மை இல்லை. அந்த குழந்தையின்மை இல்லைன்றது அந்த டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரு கைனகாலஜிஸ்ட்டு, ஆனால் எனக்கே குழந்தை இல்லைன்றது அதுதான் இதோட சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? இப்ப எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியுது சார். அதெல்லாம் பழைய காலம் சார். இப்ப சாதாரணமா இங்க இல்லாம ஜிபேட் பண்ணி எல்லாம் பாத்துருவாங்க. நீங்க அங்க வார்த்தை வர கூட இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோடோ இல்ல எந்த ஊர்லயுமே எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்க. இப்ப நிறைய பேர் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் சர்வன்ட் மேட்ஸ்ன்னு யாரும் சொல்றது இல்ல, ஹோம் மேக்கர் அப்படின்றாங்க. அவங்க பசங்க வந்து காலைல பைக்ல கொண்டு விட்டுட்டு போறாங்க, எல்லாம் படிச்சுட்டாங்க. ஆனா அம்மா மட்டும் சரி அதே வேலை செய்யணும்ட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே புரியுது. அது புரியலன்னா கூட சார், சினிமான்றது இட் இஸ் பியாண்ட் லாங்குவேஜ் இல்லாம இல்ல அதான் மொழி தான் சொல்றேன். மொழி இல்லாம மொழிக்கும் மீறி படத்தை ரசிக்க முடியும்னு என்னோட தாட். அதனால ஏன்னா ஹைகோர்ட்ல எல்லாம் நீங்க போய் தமிழ்ல ரொம்ப பேசுறீங்கன்னா அசிங்கமா இருக்கும். அதனால சொல்லி அதான் சொன்னேன், கேள்விப்பட்ட கதை. சார் நம்ம ஊர்ல நிறைய பாடலாசிரியர்கள் இருக்காங்க. அதுல மியூசிக்கும் பாட்டு ஹைலைட்டா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலைக்குமார மொத்த படத்துக்கும் சில பாடல் ட்ரீம் மியூசிக்கா இருந்தாலும் ஏன் யூஸ் பண்ணுவீங்க? அவர் வந்து சின்ன வயசுல இருந்து 6 படம் பண்ணிருக்க. நான் பாட்டு கொடுக்கலன்னா அங்க ரெக்கார்டிங் தியேட்டர்லயே வந்து தகராறு பண்ணுவார். ஆனா பட் ஹீஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்டயும் அசிஸ்டண்டாலா யார்கிட்டயும் இல்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் என் படத்துக்கு கூட வந்து ஸ்டார்ட் கட்டுலாம் சொல்லுவார். அதனால இஸ் a குட் ஃப்ரெண்ட். எந்த கதையா இருந்தாலும் சொல்லுவேன், லைக் பண்ணுவோம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை உருவானதுக்கு காரணம் வந்து என்னோட எடிட்டர் தினேஷ். அந்த தினேஷ் வந்து டெய்லி வருவார் வீட்டுக்கு. போன படம் எடிட் பண்ணவர் ஏதாவது ஒரு கதை சொல்லுவான். அப்போ இந்த கதையை சொன்ன போது அவருக்கு பிடிச்சது, சார் இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ராவல்ட் ஆன். தேங்க்யூ.